Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேடர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனன்ட் ஜாபுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமானவர்களை பார்க்கலாம். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் டு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 22 நவம்பர்லேருந்து 12 டிசம்பர் 2024 வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 12 டிசம்பர் 2024. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் சிவில். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 42 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் ஃபயர் இதுக்கு வந்து 101 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக்லாக் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சி வந்து ஒரு சில போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் ஃபயருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டிசேபிலிட்டி கேட்டகரிக்கு வந்து அதுக்கான அப்ரிவேஷன்ஸு இந்த ஷார்ட் ஃபார்ம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் சிவில். சரிங்களா? நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் வித் மினிமம் 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கூட மினிமம் 2 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சில ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் அதாவது பிஇயில் வந்து நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜில் வந்து படிச்சிருந்தாலுமே, இல்லை பிஇ பிடெக் சேஃப்டி அண்டு ஃபயர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை பிஇ பிடெக் ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அது அப்படி இல்லைனா ஃபயர் சேஃப்டி ரிலேட்டடாக நீங்கள் 4 இயர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலுமே ஃபயர் ரிலேட்டடாக ஓகேங்களா மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இதுக்கு வந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் அதாவது ஃபயர் ப்ரிவென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் ஸ்கில் பற்றினா முக்கியமான விவரங்கள். அப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்க்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படிலாம் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 48,480 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் ஃபயருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்ரு வந்து எஸ்எம்எஸ் அதாவது வெப்சைட்டில் வந்து கால் லெட்ரு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் மட்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்ரு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சிட்டி சரிங்களா நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி சென்னை சரிங்களா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை அதுக்கப்புறம் புதுச்சேரி இந்த 2 லொக்கேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து நியர்பையாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைன் அதாவது ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாபிக் அதாவது ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் ஓகேங்களா இந்த டாபிக் தான் வந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கான மார்க்கு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு எக்ஸாம் டைம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, அது மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். மற்றபடி மற்ற எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூக்கு வந்து 25 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து 70%, இன்டர்வியூக்கு வந்து 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஃபயர் அவங்களுக்கு வந்து ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரு டைம் சொல்கிறாங்க. அதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் கம்யூனிகேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டேபிளில் கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கேரியர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் கொடுத்துருப்போம், மெயில் ஐடி காண்டாக்ட்லாம் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கான டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்த அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிசம்பர் 2024. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் வந்து குயிக்காக அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.